கடந்த ஒரு வார காலமாவே தங்கத்துடைய விலை அப்படின்றது சர்வதேச சந்தையில ரொம்பவே வாலட்டைலா இருக்கு. அதாவது அதிகமா ஏறுது, அதிகமா இறங்குது. இன்னைக்கு தான் பாத்தீங்கன்னா தங்கத்துடைய விலை அப்படின்றது கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கு. பாத்தீங்கன்னா நம்ம இந்திய சந்தையில அதனுடைய எதிரொலி அப்படின்றது ரொம்பவே அதிகமா இருக்கு. இன்னைக்கு தங்கத்துடைய விலை பாத்தீங்கன்னா கிராம் ஒன்றுக்கு 80 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் தங்கம் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 14,030க்கு விற்பனை செய்யறாங்க. இதுவே நீங்க ஜுவல்லரி ஷாப்ஸ்ல போனீங்கன்னா இதுல இருந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் இருக்கும். 13,910க்கு வந்துட்டு உங்களுக்கு சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சவரனுக்கு எவ்வளவு ஏறி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 640 உயர்ந்து 1,12,240க்கு விற்பனை செய்யறாங்க. ஆனா வெள்ளியோட விலை இதுக்கு அகைன்ஸ்டா, அதாவது அப்படியே ஆப்போசிட்டா தங்கத்தோடைய விலை உயர்ந்திருக்கு. ஆனா வெள்ளியோட விலை பாத்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. கிராமுக்கு 20 ரூபாய் குறைஞ்சி 280க்கு விற்பனை செய்யப்படுது. இதுக்கான காரணம் என்ன? இப்ப தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை வந்துட்டு கடந்த ஒரு வாரமாவே நம்ம கற்பனையில நினைச்சு பார்க்க முடியாத பல விஷயங்கள் தங்கத்திலையும் வெள்ளியிலையும் நடக்குது. இந்த சூழ்நிலையில நம்ம என்ன பண்ணலாம்? இப்ப இந்த விலை குறைவு, இந்த விலை ஏற்றம், இந்த சூழ்நிலையில நம்ம தங்கம் வாங்கலாமா வேண்டாமா? தங்கத்துடைய விலைன்றது இதுக்கப்புறம் வரக்கூடிய காலகட்டங்கள்ல ஏறப்போதா அப்படின்றத பத்தி பார்க்கலாம். இப்ப தங்கம் பாத்தீங்கன்னா 1,34,000 தொட்டுட்டு திருப்பி 1,12,000 அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 20,000க்கு மேல இறங்கி இருக்குது சவரனுக்கு. அப்ப இதை என்னன்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கிராஷ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம், பெரிய பெரிய முதலீட்டாளர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா தங்கத்தை வித்து அவங்களுடைய பணத்தை வெளியில எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ சிறு முதலீட்டாளர்களும் என்ன பண்றாங்கன்னா அவங்களுமே இப்ப பெரிய ஆட்கள் விற்கிறதுனால அந்த பயத்துல என்ன பண்றாங்கன்னா எங்க நம்ம போட்ட பணம் போயிடுமோ அப்படின்ற பயத்துல எல்லாருமே வேகமா விற்க ஆரம்பிக்கிறாங்க. இதை வந்துட்டு கிராஷ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். தங்கம் வந்துட்டு கடுமையா வந்துட்டு வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்த கிராஷ்ல இருந்து இந்த தங்கமும் வெள்ளியும் ரெக்கவர் ஆகுமானா ஆகும். ஆனா சில மாதங்களோ சில ஆண்டுகளோ எடுத்துக்கும். திருப்பி அதே 1,34,000 அப்படின்ற ரீச், அந்த ஹிஸ்டாரிக் ஹை இருக்கு இல்லையா, அதை திருப்பி ரீச் பண்றதுக்கு சில மாதங்கள் சில வருடங்கள் கூட ஆகலாம். நம்ம பாத்தீங்கன்னா இப்ப நம்ம தங்கம் வாங்கலாமான்னு பாத்தீங்கன்னா குளோபலா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் சரியாக ஆரம்பிச்சிருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா இந்தியா மேல அமெரிக்கா டேரிஃப் போட்டிருந்தாங்க. அந்த டேரிஃபை நாங்க ரிமூவ் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி இருக்கக்கூடிய ட்ரேட் டேக்ஸ் அப்படின்றத வந்துட்டு 25%ல இருந்து 18% நாங்க குறைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இன்னும் வந்துட்டு அக்ரிமெண்ட் சைன் ஆகல. ஆனா அதுக்கான டீல் அப்படின்றது வந்துட்டு நடந்திருக்கு. இதை வந்துட்டு விரைவா அமுல்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்துட்டு தங்கத்துக்கு வந்துட்டு இது நெகட்டிவ், ஷேர் மார்க்கெட்டுக்கு பாத்தீங்கன்னா இது பாசிட்டிவ். மார்க்கெட் எல்லாமே இதுக்கப்புறம் உயர ஆரம்பிக்கும், தங்கத்துடைய விலை கொஞ்சம் குறையும். அதே மாதிரி போர்களையும், உலக அளவில் நடக்கக்கூடிய எல்லா போரையுமே வந்துட்டு நாங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் நியூஸ் வந்துட்டு பாசிட்டிவான நல்ல விஷயங்கள் வந்துட்டு நல்ல செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. நல்ல செய்திகள் வருதுனாலே ஷேர் மார்க்கெட் வந்துட்டு நல்லா ஏறும். தங்கம் பாத்தீங்கன்னா அதுக்கு அகைன்ஸ்டா வந்துட்டு குறைய ஆரம்பிக்கும். அப்ப பாத்தீங்கன்னா இன்னுமே வந்துட்டு நமக்கு தங்கம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. எவ்வளவு வரைக்கும் குறையும்? இப்ப 14,000 இருக்கிறது நம்மளால வந்துட்டு ஒரு 13,000 அப்படின்றது வந்துட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். இல்ல 12,500 நம்ம எதிர்பார்க்கலாம். அப்ப பாத்தீங்கன்னா நமக்கு தங்கம் 1,00,000க்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி வந்துச்சுன்னா அதை வந்துட்டு பயன்படுத்திக்கோங்க. இப்பவே உங்ககிட்ட இருக்கிற பணத்தை மொத்தமா தொடச்சி தங்கத்துல போட்டுறாம இப்ப கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா இந்த தங்க விலை ஒருவேளை நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இன்னும் கிராமுக்கு 1,000 ரூபாய் குறைஞ்சதுன்னா அப்பவும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.